நீங்க மிகப்பெரிய வியாதி எது தெரியுமா? தனிமையா இருக்குது. லோன்லினஸ் இஸ் த பிக்கெஸ்ட் டிசீஸ் டுடே. ஒரு சர்வே எப்படியா வாசித்தேன், ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு விளைவு ஹார்ம் வருமோ, லோன்லினஸ் இஸ் ஈக்குவல் டு தட். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு லோன்லினஸ்ல இருந்து சூசைடலோ டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், நானே லோன்லில இருக்கேன், நானே ரொம்ப கஷ்டமா இருக்கேன், தனிமையில இருக்கேன். ஆனா சொல்றேன், தனிமையில இருந்து வெளில வர்றதுக்கான பெரிய ஆன்சர் எப்படின்னா, மற்ற தனிமையில இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட்டா இருக்கதான். இன்னைக்கு நம்ம பிரச்சனையை குறித்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி தனிமையில இருக்கிறேன், எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. ஆனா நீங்க எழுந்து வந்து இப்படி மற்றவங்க தனிமையா இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து அவங்களுக்கு நான் என்ன ஆறுதல் கொடுக்க முடியும்னு பாருங்க. கஷ்டம் தான், ஏன்னா நம்மளே வழியில இருக்கோம். ஆனா when you stand up and try to support others, இந்த தனிமையில இருந்து உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய விடுதலை வராதுங்க, மற்றவங்களுக்குமே ஒரு பெரிய விடுதலை வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு if you are lonely, don't be upset. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட மனுஷன் கூட இருக்குது, தனிமையா இருக்கிறதே பெட்டர் நம்ம யோசிப்போம். தனிமையா இருந்து தயவுசெய்து ஃபோன் அடிக்ஷன்ல ரொம்ப மாட்டி ஃபோனே பார்த்துருக்காதீங்க. அதுக்கு மக்கள் கிட்ட பேச ஆரம்பிங்க. there'll be somebody who will want to listen to you and somebody will be waiting to listen from you. நீங்க பேசணும்னு காத்துட்டு இருப்பாங்க. அதனால பெஸ்ட் ரெமெடி ஃபார் loneliness is get up, go talk to somebody, give your support, give your comfort. எல்லாமே மாறும்.